கரூர் வழக்கை சிபிஐ விசாரிக்குது. அதை கண்காணிக்கிறதுக்கு ஒரு ஓய்வு பெற்ற நீதிபதி திரு அஜய் ரஸ்தோகி அவர்களோட தலைமையில ஒரு எஸ்ஐடியும் ஃபார்ம் பண்ணப்பட்டிருக்கு. இந்த இத்தனைக்கும் சிபிஐ விசாரணை அப்படிங்கிறது பிடிச்சி திமுக தான் திருடன் அப்படின்னு செந்தில் பாலாஜி எல்லாம் பிடிச்சி மறுபடியும் உச்சாலாம் போய்க்கல. சாதாரணமா விசாரணை இங்க நடக்குது. அதாவது ஒரு சரியான விசாரணை. இங்க வா, உனக்கு என்ன தெரியுங்க வா சொல்லு, உனக்கு என்ன தெரியுங்க வா சொல்லு. இப்படிதான் சம்பந்தப்பட்ட நபர்கள், அந்த பகுதியை சேர்ந்த நபர்கள், வருவாய்த்துறையிலிருந்து, காவல்துறையிலிருந்து, தீயணைப்பு துறையிலிருந்து, வனத்துறையிலிருந்து, இந்த இபி டிபார்ட்மெண்ட் வரைக்கும் எல்லாரையும் விசாரணை நடத்தப்படுது. அதே மாதிரி சாலையோர வியாபாரிகள்ல தொடங்கி வேலுசாமிபுரம் பகுதியில வசிக்கக்கூடியவர்கள்ல இருந்து, ஆம்புலன்ஸ் டிரைவர்ல இருந்து, பிரேத பரிசோதனை செய்த மருத்துவர்கள்ல இருந்து விசாரணை அப்படிங்கிறது நடக்குது. ஏன் இவங்களுக்கு இவ்வளவு பயம் அப்படின்னா, கரெக்டா இவங்க சிக்கின இடம் அப்படிங்கிறது சிபிஐ கிட்ட ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. ஏன் அவசர கதியில 40க்கும் மேற்பட்ட போஸ்ட்மார்ட்டங்கள் உடனே செய்யப்பட்டது? போதுமான வசதி கரூர்ல இல்ல. அப்ப 2 டேபிள் தான் இருக்கு. ஒருத்தர் 8 டேபிள் போட்டேங்கிறாரு, ஒருத்தர் 7 டேபிள் போட்டேங்கிறாரு, ஒருத்தர் கரண்டை நிறுத்தவே இல்லைங்கிறாரு, ஒருத்தர் கரண்டை நிறுத்தணும் அப்படிங்கிறாரு. இப்படி ஏகப்பட்ட குழப்பங்கள் ஆட்சி அதிகாரத்துக்குள்ளேயே நடக்குது. அப்ப 40 போஸ்ட்மார்ட்டமும் ஒரே நாள்ல நடத்தப்பட்டதுல சிபிஐக்கு பெருத்த சந்தேகம், இது நடக்கிறதுக்கு சாத்தியம் இல்லை அப்படின்னு. இன்னொரு பக்கம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மருத்துவ மாநாடு நடந்தது அப்படின்னு. அப்ப அங்க மருத்துவ மாநாட்டுக்கு வந்தவங்க எல்லாமே இந்த ஃபாரன்சிக் ஸ்பெஷலிஸ்டா? எல்லா மருத்துவர்களுமா போஸ்ட்மார்ட்டம் பண்ற மருத்துவர்கள்? ஒரு 50 மருத்துவர்கள் வந்தாங்க மாநாட்டுக்குன்னே வச்சுக்கோமே. எனக்கு தெரிஞ்சு 50 மருத்துவர்கள் வந்தாங்க அப்படின்னா எம்பிபிஎஸ் எல்லாருமே, அதுல மேல எம்எஸ் படிச்சவங்க, எம்டி படிச்சவங்க, இன்னும் ஏகப்பட்ட ஹையர் ஸ்டடிஸ் படிச்சவங்க எல்லாம் இருப்பாங்க. பர்டிகுலரா போஸ்ட்மார்ட்டத்துக்கு படிச்சவங்க அத்தனை பேருமா இருக்க போறாங்க? 50ல ஒரு 2 பேர் இருக்கலாம். அதை தாண்டி இருக்கிறதுக்கான சாத்தியம் இல்லை. இதுதான் லாஜிக். இந்த இடத்துலதான் வலுவா சிக்கி இருக்காங்க. இங்க நம்ம சொன்ன பொய்கள் எல்லாம் வெளியில வந்துருமோ, நம்ம குட்டு உடைஞ்சு போயிடுமோ, ஒரு தப்பு நடந்துருச்சு அதை விஜய் மேல பழிய போட்டு நாம தப்பிக்கிறதுக்காக என்னென்ன குரலி வித்தெல்லாம் காட்டுவோமோ அத்தனையும் காட்டுவோம் அப்படின்னு ஓவர் ஆக்டிங். கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா கேட்டீங்களாடா, ஓவர் ஆக்டிங்க போட்டு இப்படி சிக்கிட்டீங்களேடா அப்படிங்கிற மாதிரி சிபிஐயோட கரம் திமுகவை நோக்கி திரும்பிருச்சு. அதற்கு பயந்துகிட்டு தான் இவங்க இப்ப சிபிஐ விசாரணை வேண்டாம், அருணா ஜெகதீசன் கமிஷன் தலைமையில மறுபடியும் நாங்க விசாரணை பண்றோம்னு கோர்ட்டுக்கு போயிருக்காங்க. கன்ஃபார்மா இந்த வாட்டியும் நீதிமன்றம் கலட்டிக்கிட்டு அடிச்சுதான் விரட்டும். மறுபடியும் சிபிஐ விசாரணை தான் வரும். 41 பேர் மரணத்திற்கான உண்மை வெளியே வரும். குற்றவாளிகள் அவன் திமுக காரனா இருந்தாலும் சரி நீதிமன்றத்தின் முன் நிறுத்தப்படுவான். ஏன்னா அரசனான நீங்க உங்ககிட்ட ஆட்சியும் அதிகாரமும் இருக்குன்னு இன்னைக்கு கொண்டுகிட்டு இருக்கீங்க. தெய்வம் நின்றாவது ஒரு நாளைக்கு உங்களை கொன்றே தீரும். கரூர் வழக்குல சிக்குவீங்க.